பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். வறட்சி நிவாரணம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 41 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை நேரில் சந்தித்து கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரிடம் வலியுறுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக்குழு தலைவர் ஐயா கண்ணு மே 25ஆம் தேதி வரை போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மே 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் போராட்டத்தை தொடருவோம் என்றும் ஐயா கண்ணு தெரிவித்தார். எங்களுடைய 41 நாட்கள் நடந்த போராட்டத்தின் விளைவாக இன்று தமிழக முதலமைச்சர் இங்கே காலை 7:30 மணிக்கு வந்திருந்தார். எங்களுடன் 1 மணி நேரம் இங்கே இருந்தார். அவர் உங்களுடைய கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் பிரதம மந்திரியிடம் பேசுகிறேன் என்று கூறினார். பிரதம மந்திரியை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு தற்பொழுது அவரை பார்த்து பேசி அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் விவசாயிகளுக்கு நாங்கள் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். ஒன்று. அதே போல மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் எங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்குள்ள எல்லா அந்த விவசாய கடனை வற்புறுத்த மாட்டோம், குண்டர்களை வைத்து வசூலிப்பதை தடுப்போம், ஏலம் விடுவதை தடுப்போம், புதிய கடன்களையும் கொடுப்போம் என்று கூறியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்டும் அதே போல எதிர்க்கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு நேற்று ஒரு அழைப்பை விட்டிருந்தார்கள். அவருடைய கோரிக்கையும் ஏற்று இன்று நாங்கள் இங்கே 41 நாளாக ஜந்தர் மந்தரிலே ரோட்டிலே உட்கார்ந்து, ரோட்டிலே தூங்கி, ரோட்டிலே சாப்பிட்டு, ரோட்டிலே நடத்திய இந்த போராட்டத்தை வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி வரை ஒத்திவைக்கின்றோம். எங்களது இளைஞரெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை வெற்றி அடைய என்று விரும்புகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை வெற்றி அடையும். அப்படி வெற்றி அடைவதற்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்யவில்லை என்றால் எங்களுடைய இதே போராட்டம் பிரம்மாண்ட போராட்டமாக மே மாதம் 25ஆம் தேதி இங்கு ஆரம்பிக்கும்.